ஒரு காதல். நெட்ல காட்டின இடத்துக்கு வந்துட்டேன். ஸ்ட்ரீட் பேர் கூட கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்பர் 17 எங்க இருக்குன்னே தெரியலையே. சரி, இந்த வீட்ல கேட்க வேண்டியதா. யாராவது இருக்கீங்களா? தோரமா யாருமா இந்த நேரத்துல? எதுக்கு கதவை தட்டின? உனக்கு என்ன வேணும்? இங்க நம்பர் 17 எங்க இருக்கு? நான் டான்ஸ் டீச்சர் சரோஜா வீட்டுக்கு போகணும். அங்க எதுக்கு போகணும்? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. நான் அவங்கள பார்க்கணும். அவங்கள பார்க்கணும்னா நீ சாகணும். நீ செத்தாதான் அவங்கள பார்க்க முடியும். ஏன்னா அவங்க செத்து 1 வாரம் ஆச்சு. அங்க பேர் சரோஜா இறந்துட்டானா? அப்ப அந்த குழந்தை என்ன இருக்கும்? என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? சரோஜா செத்தது கூட தெரியாம இந்த ராத்திரியில வந்து சரோஜாவை பார்க்க நிக்கிற? இது மோசமான ஏரியா. பொறுக்கி பசங்க கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான். நீ முதல்ல கிளம்புமா. சரோஜாவா? நம்ம ஃபுட்டேஜ்ல பார்த்த சரோஜா வேற, ஆனா இங்க போஸ்டர்ல இருக்க சரோஜா வேறையா இருக்கே. ஒருவேளை இந்த ஏரியாவில் ஒரே பேர்ல 2 சரோஜா இருப்பாங்களோ? நம்ம சந்தேகப்படுற சரோஜா இறந்திருந்தா அந்த குழந்தை எங்க வச்சிருப்பா? ஒருவேளை அவ சாகிறதுக்கு முன்னாடியே குழந்தைய கொன்னுட்டாலாம். கடவுளே, அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. எதுக்கும் அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு செக் பண்ணி ஆகணும். அப்பதான் குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். 17வது நம்பர் வீடு கிடைச்சிருச்சு. இதுதான் சரோஜா வீடா இருக்கணும். ஆட, வீடு பூட்டி இருக்கே. என்ன பண்றது? எப்படியாவது திறந்து பார்த்தாகணும். அப்பதான் குழந்தை இருக்கா இல்லையா, எங்க வச்சிருக்கான்னு தெரியும். செத்து போன சரோஜாக்கு மாலை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இருக்கணும். அது யாரா இருக்கும்?